தன் கட்சியில இருக்கும் நிர்வாகிகள், அது முக்கியமாக பெண் நிர்வாகிகள் கைதியானதுனால் அவர்களை பார்க்க வந்த ஒருத்தர் தான் ஆனந்தன். அவர் பிரசுரம் கொடுக்கல, துண்டு பிரசுரம் கொடுத்தாரா இல்ல, கூட்டம் சேர்த்தாரா இல்ல. அவர் மாட்டின அவர் இதை பார்க்கணும், அவர் ஒரு தார்மீக அவருக்கு உரிமை இருக்கு. அவர் எது கை செய்றீங்க? இப்போ நான் என்ன கேட்கிறேன், புழல் சிறையில போய் ஒரு கைதியை பார்க்க போறீங்க வச்சுக்கோமே, நான் பார்க்க போனா அப்ப நாளைக்கு நானும் சேர்ந்து அரெஸ்டா? அவர் சார்பாக தான் பொதுச்செயலாளர் வந்தாரு, அவரே தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. விஜய் நான் வந்து கைதியான என்ன ஆகும் தெரியும்ல, என்ன நடக்கும் தெரியுமா? லா அண்ட் ஆர்டர் மோசம். அதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே இப்படி பேசுறீங்க இல்லையா, இது ஒரு தடவை நடந்துச்சு வச்சீங்களா அப்படியே மாத்திடுவீங்க. அத்தனை பேர் உள்ட்ட அடிச்சிருவீங்க, அப்படியே ஒட்டுமொத்த மீடியா உள்ட்ட அடிச்சுட்டு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அவருக்கு உடனே இப்படி பண்ணலாமா போலாமா, இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்ட்டு. அது பிரச்சனை இங்க கைதிலையோ இல்லாட்டி அவர் ரோட்ல உட்கார்றதுலயோ கிடையாது. அது புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். அவர் தேவைப்பட்டா நான் தாராளமா வந்து ரோட்ல உட்காந்துருவாரு. அவரு ஒன்னும் வேணாம். இன்னைக்கு வந்து மனு கொடுத்தாருல, மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி வாசல்ல வந்து ராஜ்பவன்ல உட்காந்து என்ன ஆயிட்டு, மனுவை கொடுத்துட்டாங்க நான் வந்து உட்கார போறேங்க அப்படின்னு உட்காந்து என்ன ஆயிட்டு.